எல்லாரும் நல்லாயிருப்போம். ஐபிஎல் ஆல்மோஸ்ட் 13 மேட்ச் முடிஞ்சு ரொம்ப சூடாக பிடிச்சிட்ருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் என்னோட தம்ப்நெயிலும் இல்லைனா வந்து டைட்டில் பார்த்து உள்ளே வந்ததுங்கன்னா ஆமாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் இருக்குங்க. ஒரு லாஜிக்கலாகவும் சொல்லலாம், இல்லைனா ஒரு கால்குலேட்டிவ் மெத்தடுன்னு சொல்லலாம். ஆர்சிபி வில் வின் திஸ் டோர்னமெண்ட். ஆமாங்க, டெஃபினட்டாக நீங்கள் கேட்டது கரெக்டு தான். ஆர்சிபி வில் வின் திஸ் டோர்னமெண்ட். ஏன், எப்படி, எதுக்கு, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். ஐ வில் லெட் யூ நோ பை எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஓகே உங்களை. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் 13ஓட ரிசல்ட் பார்த்தலாம். ஸோ நேற்று மேட்ச் 13 நடந்தது, ஆர்ஆர் vs ஆர்சிபி. நேற்று சொன்ன மாதிரியே நடந்ததுங்க. டாஸ் யார் ஜெயிச்சோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. அதே டைமில் என்னோட ஹார்ட் ஆர்சிபின்னு சொல்லிடுது. அதே மாதிரி ஆர்சிபி ஜெயிச்சாங்க. ஆனால் இன்கேஸ் நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும், இந்த மேட்ச் கண்டிப்பாக ஆர்சிபி தோற்றுருவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலே தான் கண்டிப்பாக த்ரூ அவுட்டாக கொடுத்துட்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி விளையாடிருந்தாங்க. கேச்சஸ்லாம் எடுக்கலை, ரன் அவுட்ஸ் அடிக்கலை. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய போய்கிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு, நம்ம கை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு புது ஏபிடி ஒருத்தர் வந்திருக்காருங்க. ஏபிடியை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு குட்டி ஏபிடி அப்படின்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ மீன் டிகே பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் பேசிக்கிட்டு இருக்கோம். வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிகே அப்படின்னு சொல்ல போனாலே நிதாஸுக்கு முன் நிதாஸுக்கு பின் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிதாஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் டிகே வந்து கம்ப்ளீட்டாக வேறு லெவல் ஒரு ஃபினிஷராக மாறி இருக்கார். ஸ்பெஷலி தி வே தட் ஹி ஹேண்டில்ஸ், ஒரு அரிபரி இல்லாமல் ஒரு அசால்ட்டாக காமாக கூலாக கேல்குலேட்டிவாக ஆடுறாரு. எங்கே யாரை அடிக்கணும், எப்போ அடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணி அடிக்கிறாருங்க. சூப்பர்பாக விளையாடிட்டு இருக்காரு டிகே. டெஃபினட்டாக வந்து ஆர்சிபிக்கு இந்த வின் பெரிய ஒரு வின்னாக இருக்கும். when Faf is not clicking, when Virat is not clicking, they have won 2 matches. ஸோ லாஸ்ட் டைம் வந்து விராட் வின் அடிக்கலைன்னா, ஏபிடி அடிக்கலைன்னா தேர் வாஸ் ஆல்வேஸ் அ மேக்ஸ்வெல். ஸோ இந்த மேக்ஸ்வெல் இன்னும் உள்ளே வரவே இல்லைங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, மேக்ஸ்வெல் உள்ளே வரல, ஹேசல்வுட் உள்ளே வரல. அப்படி இல்லாமையே ஒரு 2 மேட்ச் கைவிட்டு போன மேட்ச்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது திஸ் இஸ் கோன் பி எ ஃபென்டாஸ்டிக் இயர் ஃபார் ஆர்சிபி. அவங்க ஏன் ஜெயிப்பாங்க, எப்படி ஜெயிப்பாங்கன்றது நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. Okay, so that was a fantastic match to start with. RCB won the toss and elected to bowl. Like no other teams, no complaints. எல்லா டீமும் அதுதான் எடுக்கிறாங்க. So they followed the same pattern. ஆனால் இந்த வாட்டி பிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளையாடிச்சுங்க. டெஃபினட்டாக வந்து பிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளையாடிச்சு. அது ஒரு பெரிய ஃபேக்டராக தான் பார்க்கணும். ஏன்னா வாங்கடையில் எல்லா மேட்ச்சும் 200, 220, 250லாம் போயிருக்குங்க T20 மேட்சஸில். அதுவும் ஆல்மோஸ்ட் சேஸ்லாம் பண்ணியிருக்க டீம்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வான்கடே இது வரைக்கும் நடந்த மேட்சஸில் எல்லா மேட்சஸும் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு கம்பேரிங் டு வித் அதர் கிரவுண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி பிச்சு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஜாஸ் பட்லரில் 49க்கு 49, 40 பாலுக்கு 40 ரன்னோ அது மாதிரி ஏதோ இருந்தார் ஒரு கட்டத்தில். அங்கேருந்து அதுக்கப்புறம் 7 பாலுக்கு ஆல்மோஸ்ட் 30 ரன் அடிச்சிட்டார். லாஸ்ட் 2 overs 43 runs. தட் ஹஸ் பிகம் தி டேர்னிங் பாயிண்ட். அதில் வந்து ஆர்சிபி மேட்சை விட்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு கட்டத்தில். பிகாஸ் ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு போகும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் வாஸ் எ சேசபிள் டோட்டல், எஸ்பெஷலி அந்த கிரவுண்டில், எஸ்பெஷலி வென் தே ஹேட் சாஹல் அண்ட் அஸ்வின். ஸோ தட் வாஸ் அ குட் இன்னிங்ஸ் சேஸ் ஆக்சுவலி. ஸோ ஜெய்ஸ்வால் அகெயின் எட் அனதர் ஃபெயிலியர். ஸோ ஜெய்ஸ்வாலை வந்து ரொம்ப நம்பி அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணி ரீட்டெயின் பண்ணி விளையாடி இருக்கிற ஒரு பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நான் சொன்னேன் நல்லா கான்ஃபிடண்ட்டாக விளையாடினார். அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடன்ஸ் ஏதோ ஒரு டவுனில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அகெயின் படிக்கல் ஹஸ் பெர்ஃபார்ம்ட் வெல். படிக்கல் ஆர்சிபி இது வரைக்கும் ஆர்சிபியில் இருந்தார் லாஸ்ட் 3-4 years. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆர்சிபி கூடயே சூப்பராக விளையாடி இருக்காரு. ஸோ படிக்கல் அகெயின் கேன் கம் அப் தி ஆர்டர் அண்ட் ஜெய்ஸ்வால் he'll have to really fire up, otherwise that's going to be a tough. If they have a backup, definitely அவங்க பேக்கப் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் சாம்சன் அகெயின் ஃபெயிலியர். மேட்சப் ஹேட் ரியலி ஒர்க். சாம்சன் உள்ளே வந்தோடனே அசரங்கா bowling போட விட்டாங்க. ஒரு 6 அடித்தாலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். ஸோ சாம்சன் ரியலி நீட்ஸ் டு ஒர்க் ஆன் இஸ் மைண்ட் ஆஸ் வெல். ஒரு போலரை நம்ம வந்து மென்டலாக அஃபெக்ட் ஆகிறோன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது சாம்சன் நீட்ஸ் டு ரியலி ஒர்க் ஆன். ஹெட்மேர் அகெயின் லாஸ்ட் 2 matchஸில் பார்த்தீங்கன்னா 30 ரன் 30+ runs வந்துட்டு 9 balls 10 balls அப்படின்னு அடிச்சிருந்த ஹெட்மேரையும் 30 balls-க்கு 30 runs ஒரு கட்டத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் 1 or 2 balls 2 6 லாஸ்ட் ஓவரில் தென் தட் ஸ்கோர் ஹஸ் சேஞ்ச். பட் ஆஸ் ஐ செட் இந்த பிச் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணிச்சு ஃப்ரம் தி ப்ரீவியஸ் கேம்ஸ். Siraj again had gone for runs this time, no wickets,
43 runs of 4 overs. டேவிட் வில்லியை சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தார் அஸ் மிஸ்டர் ஃபேஃப். ஃபஸ்ட்டு நான் கண்டினியூஸாக 4 ஓவர் போட விட்டார். 29 runs of 1 wicket. அந்த ஃபஸ்ட்டு 6 ஓவர்லேயே 4 ஓவர் ஃபஸ்ட் 8 ஓவர்லேயே அவர் 4 ஓவர் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். அந்த மாதிரி தான் இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆகாஷ் தீப் அகெயின் 44. அது வந்து ஒரு ஸ்லைட்டான மிஸ்ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஃபேஃப் கிட்ட. மேபி ஹீ ட்ரைட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். ஏன்னா ஆகாஷ் தீப் வந்து 20th ஓவர் போகிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தது. ஸ்டார்டட் கிவிங் அவே ரன்ஸ். மேபி ஹர்ஷல் பட்டேல் 17th ஓவர் ஹர்ஷல் பட்டேல் க்ளோஸ் பண்ணிட்டார் அவரோட 4 overs. மேபி அங்கே வந்து ஆகாஷ் தீபை போட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹர்ஷலில் லாஸ்ட்டு போட விட்டுருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே வந்து ரன் செட் பண்ணும்போது 20th ஓவர் இஸ் அ க்ரூஷியல் ஒன். சேஸ் பண்ணும்போது 19th ஓவர் இஸ் அ பெனல்டிமேட் ஓவர் இஸ் தி க்ரூஷியல் ஒன் ஃபார் bowlers அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அட் த சேம் டைம் ஹர்ஷல் பட்டேல் அந்த 17th ஓவரை போட்டு 2 விக்கெட் எடுத்திருந்தால் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்திருக்கும். மேபி ரியான் பராக் அவர் அஸ்வின் அவங்க யாராவது விளையாடிருப்பாங்க. ஸோ அதனால் இருக்கலாம். ஸோ தட் இஸ் இட் அபவுட் ஆர்ஆர்ஸ் பேட்டிங். ஆர்ஆர் வந்து 169 அடித்தாங்க. ஒரு கட்டத்தில் 140 வருமா அப்படின்ற பயத்தில் இருந்தாங்க. ஆனால் ஆர்சிபியோட சேஸ் ஸ்டார்டட் ரியலி வெல். Faf was very free flowing. Anuj Rawat, third game in a row. He is not doing anything different other than like what Padikkal was doing. At least Padikkal was carrying on for a 40, 50, 70. In fact ஒரு 100 அடிச்சிருக்காரு ஆர்ஆர் கூட ஆர்சிபிக்கு விளையாடும்போது. ஸோ அனுஜ் ராவத்தோட பிளேஸ் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல். இன்ஃபேக்ட் இந்த கேம் தோற்றுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அனுஜ் ராவத்தை மூவ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸ்வெல் உள்ளே வந்திருக்கும் போது அனுஜ் ராவத்தை தூக்கிட்டு மஹிபால் ரோம்ரோரை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது என்னோட கட் ஃபீலிங்காக இருந்தது. பட் இப்போது மேட்ச் ஜெயிச்சதுனால காம்பினேஷன் மாற்றணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஜஸ்ட் லிட்ரலி தே வில் மூவ் அவுட் ஸ்டெஃபன் அண்ட் பிரிங் பேக் மேக்ஸி அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இப்போவும் ஒரு கொஸ்டின் இருக்குது, வில் தே பிரிங் பேக் ஹேசல்வுட்? ஏன்னா ஹேசல்வுட் உள்ளே வர்றதுக்கு தே வில் ஹேவ் டு எய்தர் புல் அவுட் டேவிட் வில்லி or they'll have to pull out அசரங்கா புல் பண்ண வாய்ப்பே இல்லை. பிகாஸ் they do not have a spinner. டேவிட் வில்லியை புல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட் ஆகிறாங்க. ஸோ இட்ஸ் கோனா பி a huge call. இதில் தான் வந்து சாஹலை அவங்க டெஃபினட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. சாஹலை அவங்க ஆப்ஷனுக்கு கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஏன்னா சாஹல் இருந்தாருன்னா ஒரு நல்ல ஸ்பின்னர் இருந்திருப்பாங்க. இந்தியன் குவாலிட்டி ஸ்பின்னர் இருந்தாருன்னா they could have invested மணி ஆன் ஃபாரினர், அதாவது ஹேசலோட விளையாட வச்சுருந்துருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு டீமையும் பார்த்தீங்கன்னா they would not spend huge unless until it is ரஷித் கான். they will not spend huge on a foreign spinners. ஸோ அந்த இடத்துல ஆர்சிபி கண்டிப்பாக ஒரு வீக் லிங்க் ஆகிருக்காங்க. மேபி they'll have to go with கரண் சர்மா. தெரியல, மேபி they will just give that confidence to ஷபாஸ் அஹமத் ஒரு 2 ஓவர், மேக்ஸ்வெல் ஒரு 2 ஓவர் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். தெரியல. இஃப் தே ஹாவ் டு பிரிங் இன் ஹேசல்வுட் சம்ஹவ் வித்தவுட் ட்ராப்பிங் டேவிட் வில்லி அப்படின்னா இதை விட்டால் வேறு வழி அவங்களுக்கு இல்லை. ஸோ தட் இஸ் சம்திங் தட் தேல் ஹாவ் டு லுக் அவுட் ஃபார். கோலி அகெயின் ஹேட் அ ஃபெயில்ட் கேம். கோலி ரீசன்ட் டைம்ஸ் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் அவர் வந்து நான் கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியே காட்டிக்கிறாரோ அப்படின்றது ஒரு எனக்கு தோணுது. என்னன்னு தெரியல. பிகாஸ் தட் ரன் வாஸ் அ லேசி ரன். ஒரு கோலியோட ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு பிளேயர் அந்த மாதிரி ஒரு ரன் அவுட் நோபடி எக்ஸ்பெக்டட். ஹீ குட் ஹவ் ஸ்ட்ரெச்ட் a little more. டெஃபினட்டாக அது வந்து ரீச் ஆகிருப்பார். He was a little bit casual and at the same time no complaints about the throw and a fabulous throw as a wicket keeper. நீங்கள் வந்து இமீடியட்டாக அந்த க்ளவ்வை கழட்டி ஓடி போய் எடுத்து and not even a single millisecond he wasted for it. Immediate throw and throw was accurate as well. So அண்ட்ராம்லேயே த்ரோ அவ்வளோ அக்யூரேட்டாக, வாவ், சூப்பர். சாம்சன் இஸ் ரியலி டூயிங் ஃபென்டாஸ்டிக் ஜாப். நீங்கள் இதை ஒன்று நல்லா பார்த்தீங்கன்னா IPL 2022 வந்து பியூராக எல்லா கீப்பர் பேட்ஸ்மேன், அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா கீப்பர் பேட்ஸ்மேனும் அவங்க துண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்தியன் டீமுக்காக. ரைட் ஃப்ரம் இஷான் கிஷன் டு ரிஷப் பண்ட் டு சாம்சன் அண்ட் டிகே. டோன்ட் ஃபர்கெட் டிகே கைஸ். ஏன்னா someone who can finish the game with such an experience and a little bit fabulous in keeping as well. I mean, keeping, no complaints about DK as well. So who knows what's going to happen. So wait and watch for the 2022 World Cup in Australia. So that's one thing. But Shabaz Ahmed,
Again, Willie, again failure. What a ball to Willie actually. சாகலை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க அங்கே ஆர்சிபி. தேர் இஸ் நோ டவுட் இன் தட். சாகலை கண்டிப்பாக ஆர்சிபி மிஸ் பண்ணிட்டாங்க. ஷெஃபேன் அகெயின் அ ஃபெயிலியர், another failure. Apart from that one good game, he had not shined. In fact, just 3 games தான், but still, these are the small games that they could have done a major impact அப்படின்னு தானே சொல்லணும். ஷபாஸ் அஹமத், வாட் அ கை ஹி இஸ். நான் இது லாஸ்ட் டைமும் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். ஷபாஸை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஹீ இஸ் அ குட் ஹிட்டர் அப்படின்னு சொல்லலாம். நான் இதெல்லாம் சொன்ன வந்தேன். மேபி ஹீ வில் பி யூஸ்ட் மோர் ஆஃப் ஒன் டவுன் if Anuj Rawat is moved out. So if Anuj Rawat moved out, RCB can go with Kohli and Faf, and then Shabazz at 1 down, then Maxi at 2, and then followed by Willie, DK, Manipal, Romro. ஸோ இவங்களெல்லாம் வச்சு விளாட்லாம் டெஃபினட்டாக. டிகே, பிகாஸ் ஷபாஸ் கேன் ஹிட் 6. he is some kind of a player who can always அந்த 30 சர்க்கிளுக்கு மேலே தூக்கி அடிக்கிறதுல பெஸ்ட்டாக இருப்பார். ஸோ டெஃபினட்டாக வந்து பாப்புலர் டைமில் ஹீ கேன் ஸ்கோர் ரன்ஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். கார்த்திக், டிகே, தினேஷ் கார்த்திக் என்ன பிளேயருங்க. ஐ மீன் வாட் கைண்ட் ஆஃப் அன் ஒரு டெம்போவில் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் அழுதுட்டார்னே சொல்லுங்க அந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் when ஹர்ஷா வாஸ் ஆஸ்கிங் ஹிம் கொஸ்டின்ஸ், ஆல்மோஸ்ட் லிட்டலாக he was down to tears அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் அதில் வந்து அவ்வளோ எஃபர்ட் அவங்க போட்டிருக்குது தெரியுது. தி அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தட் he had gone through the practice sessions, because see, once you feel that you're done, you can never come back, right? IPL வந்து almost an international match ஆடுற மாதிரி தாங்க. You need to have that sort of an fitness level, and moreover அந்த ஒரு மனசுக்குள்ளே என்னால் முடியும் அப்படின்னு நம்புறது இட்ஸ் நாட் ஈஸி. அது முடியும் நம்புறது மட்டும் பத்தாது, அதுக்குண்டான எஃபோர்ட்டும் போடணும். ஸோ ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் இன் 2 tears. இந்த ஆர்சிபியோட வீடியோவும் பார்த்தேன். அதுலேயுமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவர் பேசியிருப்பார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி பீப்புள் ஹூ ஹவ் ஒர்க் பிஹைண்ட் ஹிஸ் சக்ஸஸ். In fact, Sunil Gavaskar would have spoken about a small story about it. அவர் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாரு, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. I have always said Dinesh Karthik is too fabulous in terms of playing square the wicket. எந்த பக்கம் வந்தாலும் திருப்பி எடுத்து லெக் சைடில் பின்னாடி தட்டுறதுல அவர் மாதிரி கேடி வேறு யாருமே கிடையாது. you'll have to understand only 2 players can stand behind the square. I mean லெக் சைடில் behind the wicket or square the wicket, only 2 people can stand. ஸோ அது எத்தனை பேர் எங்கே இருந்தாலும் அவர் either he can go clear that person in the 30 circle, or he can clear the 6er. ஸோ ஃபேபுலஸாக, அதாவது பயங்கரமான ஒரு கேல்குலேட்டிவ் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டாக அஸ்வினோட லாஸ்ட் ஓவரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஹி பிக் தி ரைட் bowlers. சைனியை அடித்தார் அண்ட் பிரசித் கிருஷ்ணாவை தளர விட்டார். அண்ட் தென் when சாஹல் கேம் பேக், அவரை சிங்கிள் ஆடி ஈஸியாக விளையாடிட்டார். ஸோ அந்த மாதிரி நல்ல கேல்குலேட்டிவாக இருந்தார். பிகாஸ் ஈவன் அஸ்வின், ஐ தாட் ஹி பிளேட் ரியலி வெல், பட் அட் த டைம் when தினேஷ் கார்த்திக் ஸ்டார்டட் ஹிட்டிங், அஸ்வின் அந்த ஒரு ஈகோ இருக்கும் தெரியுமா, இவங்கிட்ட நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இட்ஸ் நாட் அன் ஈகோ, பட் எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல தி அதர் பர்சன் ஓவர் கேம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் தட் வாஸ் எ டர்னிங் பாயிண்ட். அந்த ஒரு ஓவர், அந்த ஒரு நோ பால், அதுக்கப்புறம் என்டையர் மேட்சே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் ஸோ எனி RCB would have thought they would win this game. And at the same time RR also would have gone complacent. ஓகே, ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற கம்ப்ளேசன்ஸில் இருந்தாங்க. ஐ கீப் சேயிங், அந்த நல்ல போலிங் அட்டாக் தான் அவங்களுக்கு. ஆனால் அந்த 5th bowler கண்டிப்பாக டார்கெட் பண்ணுறாங்க. அந்த 5th bowler டார்கெட் பண்ணிட்டாலே மொத்த போலிங்கும் கொஞ்சம் ஆடிடுது. அண்ட் they will have to try and use, அதாவது சாம்சன் should be very clever enough to use that 5th bowler. ஒரு 15 ஓவருக்கு முன்னாடி, இல்லை ஒரு 17 ஓவருக்கு முன்னாடியே அந்த 5th bowler கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அவங்க யோசிக்கணும். அந்த மாதிரி அவங்க ஒர்க் அவுட் பண்ணால் தான் they can do well in the going matches. But definitely still they are the team to be beaten. ஸோ ஹர்ஷல் பட்டேல் அகெயின் ஃபினிஷ்ட் ஆஃப் த கேம். லாஸ்ட் மேட்ச் மாதிரியே வந்தார், ஒரு 6 அடித்தார், மேட்சை முடிச்சிட்டாரு. போல்ட் டிட் ரியலி வெல் அப்பார்ட் ஃப்ரம் தட் லாஸ்ட் 1 over வேர் ஷபாஸ் took him for runs, 34 of 2 wickets. பிரசித் கிருஷ்ணா சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு 3 overs சூப்பராக போட்டார். லாஸ்ட் ஓவர் வந்து நம்ம டிகே ஒரு பொழந்துட்டார் 40. சேம் வித் ஹேஷ். எல்லாருமே அதான் ஃபஸ்ட்டு 3 overs அந்த லாஸ்ட் ஓவரில் ரன் கொடுத்துட்டாங்க. 39 for 0, 4 overs.
சாஹலோட ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ வேறு கேம் ஆடிட்டு இருந்த மாதிரியே இருந்ததுங்க. 15 ரன் 2 விக்கெட்டு 4 ஓவர்ஸில் அண்ட் 1 ரன் அவுட் as well. ஸோ என்னையடா விட்டீங்க அப்படின்ற மாதிரியே ஆடினார் அவர். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேம். சைனி அகெயின் just 3 overs 36 runs and 1 wicket, so that is something that he needs to be really worked on, and the fifth bowler RR needs to be really focused on. So that's about RCB. ஸோ ஆர்சிபி எப்படி தான் இந்த டோர்னமெண்ட் ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்களா? ஒன்றும் இல்லைங்க, சும்மாங்க நான் நிறைய நம்பர்ஸ் போட்டு பார்த்தேங்க. அதில் நம்பர் 13 வந்து ரொம்ப அன்லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க நார்த்தில் ஒரு வெஸ்டர்னில். அந்த 13வது மேட்ச் ஆர்சிபி தோத்துட்டு இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ நம்பர் கேம். ஸோ சும்மா கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் போட்டு விளையாடி பார்த்தேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் இந்த வாட்டி ஃபேபுலஸாக விளையாட போகிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஃபேஃப், ஒரு பக்கம் ஹர்ஷல் பட்டேல். பேட்டிங்கில் ஃபேஃப் தான் இஸ் கோன் பி த லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் ஆர்சிபி. bowling Ashil Patel is going to be the leading run scorer for leading wicket taker for RCB. They can end up being orange cap and purple cap holder as well, right? இதனால் ஜெயிச்சிரோமா அப்படின்றது கிடையாது. ஆனால் அவங்களோட ஜெர்சி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 13, இன்னொருத்தர் 9, ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2022. ஸோ 2022 நம்ம தான் கப், ஆர்சிபி தான் கப் அப்படின்லாம் மனசை தேர்த்திக்க வேண்டியதாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ்லாம் போட்டு பார்த்தேன். எதுலையாவது ஒரு இடத்துல 2022 வரைக்கும் வருமா அப்படின்னு பார்த்தேன். இல்லை 15 வரைக்கும் அது வருமா அப்படின்னு பார்த்தேன். அதாவது 15வது ட்ராஃபி ஆர்சிபி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு பார்த்தேன். செட் ஆகலை. எனிவேஸ், as an RCB fan, I really would want to see them lifting this trophy. Manasala, at least for that guy called Kohli. And at the same time, Kohli needs to fire. Not just summa ponoma trophy தூக்கணும்னு இல்லாமல் Kohli has to fire. 2016 சீசன் மாதிரி விளையாடினார்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே, எனிவேஸ், லெட்ஸ் கம் பேக் டு மேட்ச் 14. இன்றைக்கி நடக்கிற மேட்ச் ஆல்மோஸ்ட் டாஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், டாஸ் would have been done by this time. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வின்னரும் தெரிஞ்சிருக்கும். எஸ், டாஸ் would be the major factor அப்படின்னு சொல்லலாம்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பூனேல 2 மேட்ச் வந்து டாஸ் தோற்றவங்க மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் கோனா பி ட்ரிக்கி. அதாவது பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி கோனா பி ட்ரிக்கி. அட் த சேம் டைம் this is one game wherein bowlers had that chance. So second ஆடினாலும் சேஸ் பண்ணாலுமே bowlers had that chance to defend the game. So it's going to be really tough. So MI and KKR head to head பார்த்தீங்கன்னா it's way beyond. MI has won 22 times out of wherein KKR has just won 7 times. ஆனால் அதில் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா KKR has won the last meeting that they played against MI. ஸோ அவன் டெஃபினட்டாக இது வரைக்கும் இருந்த KKR கிடையாது, இப்போ இந்த வருஷம் இருக்கிற KKR. அண்ட் அகெயின் MI is not the MI which they used to be. ஸோ டெஃபினட்டாக MI is a little இல்லைங்க, தைரியமாக சொல்லணும், ரொம்பவே வீக்காக தான் இருக்காங்க இந்த வாட்டி அவங்க, ஸ்பெஷலி when Sky is not fit. ஸோ ஸ்கை இந்த மேட்ச் ஆடுவாரா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. லெட்ஸ் சி, ஸ்கைன்றது வேறு யாரும் இல்லை, சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச் ஆடுவாரா இல்லையான்றது இட்ஸ் கோனா பி a very judgmental call because he is already into MI camp, but whether he is able to play or not will be on management's decision. Tilak Verma, the man to look out for. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸில். ஹோப் he keeps on continuing his form. Definitely someone we are looking at number 3, 4, 5ல வந்து இந்தியாவுக்கு we need to have a good batsman who is a left-hander. So he is someone who needs to be looked at. And Tim David need to fire. Tim David, Pollard really should start playing the innings that Pandya brothers used to play. And Pollard really have to up his ante. என்னன்னா அவர் அவ்வளோ நம்பி they had completely kept him with their own team. அதாவது MI வந்து அவங்களோட ப்ராடக்டாகவே பொலாடை வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஸ் லைக் ஆர்சிபிக்கு விராட் கோலி எப்படி த்ரூ அவுட் ஆஃப் 15 இயர்ஸ் விளையாடி இருக்காரோ அதே மாதிரி எம்ஐக்கு பொல்லாட் விளையாடி இந்த வருஷத்துலேருந்து எம்ஐக்கு தான் விளையாடி இருக்காரு. நோ அதர் டீம்ஸ் ஹி ஹட் பிளேட் ஐ கெஸ். ஸோ he really need to click. Otherwise it's going to be a tough year for MI especially because they do not have bowlers. Apart from Bumrah, I don't think so they have good bowlers to take wickets. Taimal Mills can do the damage in the initial stage, but not as in focused bowler as they used to have, like a Trent Bolt இருக்கட்டும் or or McLennan இருக்கட்டும், Tim Adam Milne இருக்கட்டும். So they don't have that kind of a bowler now. So that is something that they'll really have to work on. But at the same time, Rohit Sharma has a very good
யூனோ மேட்சப் வித் கேகேஆரோட ஒரு 1000 ரன் அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 46 ஆவரேஜில் அடிச்சிருக்காரு. அதே சேம் டைம் கேகேஆர் இந்த வென்யூவில் ஒரு மேட்சும் இது வரைக்கும் தோற்றதில்லை. ஆனால் ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேகேஆர் பக்கம் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் ரெடி. நான் நேற்றே சொல்லியிருப்பேன், ஆஸ்திரேலியன் டீம்ஸ் முக்கால்வாசி பேர் இங்கே தான் இருக்காங்க ஐபிஎல் கேம்பில். ஆனால் யாராலையும் விளையாட முடியல. அவங்க வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் வந்து ஏப்ரல் 6 தான் நீங்கள் வந்து ஐபிஎல் விளையாடணும். ஏன்னா ஏப்ரல் 5 வரைக்கும் ஆஸ்திரேலியா கூட எங்களுக்கு நமக்கு மேட்ச் இருந்தது. நீங்கள் வருதோ வரலையோ உங்கள் இஷ்டம். ஆனால் நீங்கள் வந்து ஐபிஎல்லில் விளாட்ணுன்னா அது 6ஆம் தேதியிலேருந்து தான் விளாட முடியும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்த ரூல்ஸ் கேட்ட மாதிரி இன்றைக்கி 6ஆம் தேதி, இன்றைக்கி பேட் கமின்ஸ் இஸ் ரெடி டு ப்ளே. ஸோ பேட் கமின்ஸ் யாருக்கு பதிலாக உள்ளே வருவாங்கன்றது ஒரு கேள்வி. சவுத்தி கொஞ்சம் நல்லா தான் போட்டிருக்காரு 2 மேட்ச்சு. ஸோ சவுத்திக்கு பதிலாக உள்ளே வந்துடுவாரா? அப்படி இல்லைனா சிவமாவி ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி பில்லிங்ஸையும் சிவமாவி 2 பேரையும் தூக்கிட்டு ஷெல்டன் ஜாக்சன் பில்லிங்ஸுக்கு பதிலாகவும் மாவிக்கு பதிலாக கமின்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இது 2லையும் இப்படி வேணால் நடக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதர் தே வில் கண்டினியூ வித் பில்லிங்ஸ், சவுத்தியை மட்டும் தூக்கிட்டு ட்ரெண்ட் போல்ட் கமின்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க. இல்லைனா சவுத்தியை உள்ளே வச்சுட்டு கமின்ஸை வெளியே தூக்கி அப்படி ஒரு குழப்பம் பண்ணலாம். So it's going to be a tricky game today. Definitely on papers and off the book with the records that they have, KKR looks very, very, very strong. And even my vote is for KKR. But KKR ku definitely Venkatesh Iyer needs to start firing, not just for KKR, India ku adu thevai. So let's see how it's going to happen. Let's see how Narayan is going to bowl to Pollard, and Pollard is literally showing his weakness towards spinners. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் பார்க்கணும். அட் த சேம் டைம் ரசிலோட லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் ஃபேபுலஸ். ஸோ அவர் வந்து முருகன் அஸ்வினியாக இருக்கட்டும், இல்லை பும்ராவை எப்படி யாராவது பார்க்கணும். பும்ரா கூட வந்து he doesn't have that kind of a good record. So let's have to wait and watch how is that gonna be going on. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா across the world, Ross Taylor has resigned. So Ross Taylor, such a fabulous player, almost he's the first person I guess who has played 100 matches in test, one day and T20, the very first person, I guess the only person till now. ஏன்னா கோலி தான் அடுத்தது, கோலி இன்னும் ஆடலைன்னு நினைக்கிறேன். ஸோ he is the only person who has done that. So fabulous. He is retiring. So he had a great knock even in IPL. நான் சொன்ன மாதிரி 2009 RCB சீசனுக்கு என்டையர் RCB, ஐ மீன் தி RCB ஃபைனல்ஸுக்கு வரதுக்கு உண்டான ஒரே காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய மேட்சை வந்து முடியாத மேட்சை வந்து சேஸ் பண்ணிலாம் கொடுத்துருக்காரு. வேறு லெவலில் விளையாடிருக்காரு அந்த வருஷம் சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ hats off to Taylor. He had a very good, he is someone who needs to be replaced. New Zealand will find it struggling. பார்ப்போம். ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சிச்சு, 1-off மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க, T20 வின் பண்ணியாச்சு. இப்போ ஆஸ்திரேலியாவில் எல்லாம் கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. ஸோ ஐபிஎல்லுக்கு they will be available from tomorrow onwards as well for other teams, other players. இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஃபின்ச் சொல்லியிருக்கிறது தான் வந்து, ஐயோ சாமி இதுக்கு மேலே வந்து எனக்கு பாபர் அசாமுக்கு போலிங் போட தேவையில்லை அப்படின்னு நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டுருக்காரு. அந்த பயிரை அப்படி விளாட்றாங்க. ஐ மீன் எல்லா மேட்ச், அதாவது டெஸ்ட்டு சரி, ஒன் டே சரி, T20 மூணுலேயுமே பாபர் அசாம் has scored runs. ஸோ வேறு லெவலில் ஆடுறாரு. ஐ ரியலி ஃபீல் வெரி சேடன் டு see that we are not happening to see lot of பாகிஸ்தான் மேட்சஸ். ஒரு காலத்தில் பாகிஸ்தான் வந்து வேறு மாதிரி ஆடுவாங்கங்க. ஸோ அவங்களோட மேட்சஸ்லாம் இப்போ பார்க்க முடியலன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஐபிஎல்லாம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஷைன் அஃப்ரிடியாக இருக்கட்டும், ஒரு பாபர் அசாம், ஒரு ரிஸ்வான் அலி, ஃபக்கர் ஜமான், இவங்கெல்லாம் இருந்ததுன்னா, ஒரு ஷதாப் கான், வேறு மாதிரி இருந்திருக்கும் சத்தியமாக ஐபிஎல். ஐ டோன்ட் நோ, ஐ மீன் இது வந்து 2 நாட்டுக்கு உண்டான பிரச்சனை அப்படிலாம் கிடையாதுங்க. சும்மா ஏதோ 4 பொலிட்டிஷியன்ஸ்க்கு உண்டான ஒரு ப்ராப்ளத்தினால ஒரு இதுவே ஆட முடியல அப்படின்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நல்ல பிளேயர்ஸ், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக ஷைன் பண்ணியிருக்கலாம். அது அதர் ஹேண்ட் பாபர் அசாம் மாதிரி ஒரு நல்ல பிளேயர் இன்னும் நிறையவே பார்த்துருக்கலாம். எல்லாருமே உலகமே இன்னும் பார்த்துருந்துருக்கலாம். ஆன் தி அதர் ஹேண்ட், ஷைன் அஃப்ரிடி has crossed 200 international wickets.
ஸோ 200 இன்டர்நேஷ்னல் விக்கெட்ஸ் 22 வயசுக்குள்ளே எடுத்ததில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியுங்க பாகிஸ்தான் எந்த அளவுக்கு போலர்ஸ்க்கு வச்சிருந்த ஒரு நாடாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். வக்கார் யூனிஸ் இஸ் அ டாப். ஷக்லைன் முஸ்தாக் இருக்கார், ஷஹீன் அஃப்ரிடி இருக்கார். ஐ கெஸ் ஐ மிஸ்ட் டூ. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் பத்தான் ஹஸ் டேக்கன் 200 இன்டர்நேஷ்னல் விக்கெட்ஸ் வித்தின் தி ஏஜ் ஆஃப் 22. அண்ட் ரஷீத் கான் அதில் இருக்கார். ஐ கெஸ் ஐ மிஸ்ட் ஒன் மோர் நேம். ஸோ ஃபேபுலஸ் பவுலர்ஸ் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற பாகிஸ்தானுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு டீம் இருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டட் டு சி ஹவு ஆர் டீம் கோன் ப்ளே ஏஷியா கப் வெரி சூன். ஜூனில் ஏஷியா கப் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, சுவாரஸ்யமாக இருக்கும். பிகாஸ் வி லாஸ்ட் ஆர் மேட்ச் அகெயின்ஸ்ட் தெம் இன் வேர்ல்ட் கப். ஸோ பார்க்கலாம். ஓகே, எனிவேஸ், ஸோ that's it for today. Until I catch you tomorrow. நல்லா இருக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். தேங்க்யூ.